மும்பையில் கடைகளில் கிலோ 1200 1800 வரைக்கும் விற்கிற மும்பை ஃபேமஸ் கராச்சி அல்வாவை வீட்டிலேயே எவ்வளோ சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அல்வா ரெசிபியை நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணுறப்ப வெறும் கிலோ 300 செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டியான இந்த அல்வா ரெசிபி எல்லோருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். இந்த ஹல்வா ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 100 கிராம் அளவுக்கு நெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம். ட்ரை நட்ஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு முழு எலுமிச்சையோட சாறை புழிஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கூட கட்டி சேராத அளவுக்கு முழுவதுமாக நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததான் சர்க்கரை பாகு கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுலேயே 500 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம இந்த சர்க்கரை கரைசலை கம்பி பதம் வர வரைக்கும்லாம் காய்ச்ச தேவையில்லை. சர்க்கரை முழுசாக தண்ணியில் கரைஞ்சி வந்தாவே போதும். பாருங்கள், சர்க்கரை ஒரு பருக்கு கூட மீதம் இல்லாமல் எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த சர்க்கரை கரைசலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் நெய்யில் பாதி அளவுக்கு கடாயில் சேர்த்துக்கிறேன். இது நெய் கூடவே பாதி அளவுக்கு சர்க்கரை கரைசலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஏற்கனவே கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசலை ஒரு சல்லடையால் வடிகட்டி சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது அல்வா ரெடியாகி கடைசியாக இறக்குற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஒரு கரண்டியால் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. கரண்டியோட அடிப்பகுதியில் மாவு கட்டியாகி ஒட்டியிருக்கு பாருங்கள். இதுதான் அல்வா பதத்துக்கு தயாராகி வர்றதுக்கு உண்டான முதல் அறிகுறிங்க. குறைஞ்சது 15 to 20 நிமிஷமாவது இதுபோல் தொடர்ச்சியாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு இப்போ பதம் வந்துருச்சு. இந்த அல்வா ரெடியாகி வர்றதுக்கு ரொம்ப முக்கியமாக பொறுமை வேணும். நானும் இந்த அல்வாவை தயார் பண்ணி முடிக்கிறதுக்கு 45 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மீதம் இருக்கிற சர்க்கரை பாகையும் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
இந்த அல்வா தயார் பண்ணுறப்ப முக்கியமான 2 விஷயத்தை மறந்துடாதீங்க. ஒன்று என்னென்னா, உங்களுக்கு அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். 2வது, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச எலுமிச்சை சாறையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மீதம் இருந்த கொஞ்சம் நெய்யையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட அல்வா இன்னும் முழுசாக பதம் வரலைங்க. இப்போ தான் பாதி அளவு ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக லோ ஃப்ளேம்லேயே மேலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் வறுத்த எள்ளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எள்ளு பிடிக்கலன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரை நட்ஸ் சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு மேலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ஹல்வா பதம் ரெடியாகி வந்துருச்சு. அதாவது பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது, நம்ம கரண்டிலையும் ஒட்டக்கூடாது. இதுதான் சரியான பதங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு, அதாவது நெய் அல்லது எண்ணெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹல்வாவை பிளேட்டில் மாற்றினதும் குறைஞ்சபட்சம் 3 to 6 மணி நேரம் அதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஏன்னா இது செட் ஆகி வர்றதுக்கு 3 to 6 மணி நேரம் ஆயிரும். இது மேலே இப்போ நான் மீதம் இருக்கிற ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அதே சமயம் டேஸ்டியான அல்வா ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. நான் இது செட் ஆகி வர்றதுக்காக ஒரு நாள் நைட் முழுக்க விட்டு மறுநாள் காலையில் தான் கட் பண்ணி பீஸ் போட போகிறேன். இந்த அல்வா மும்பையில் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற ட்ரை நட்ஸை பொறுத்து 1200 1800 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இந்த டேஸ்டியான அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.